ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சி ப்ளஸ் ப்ளஸ். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ன்ற லாங்குவேஜை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா பஜார்னி ஸ்டார்ஸ்டாப். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொண்டு வந்தாங்க. ஏன் வந்து இது சி ப்ளஸ் ப்ளஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சியில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இருக்காது, ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸில் ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஹை லெவல் அதோடைய சியிலேருந்து ஹை லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை லெவல் கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் வந்து இதில் வந்து இருக்கும். இது என்னென்ன லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜஸ் 4 வாட்டி இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 4 வாட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2011, 2014, 2017 அண்ட் தென் 2020. அதுக்கு என்னென்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்தது சி ப்ளஸ் ப்ளஸ் 11, அண்ட் தென் 14 வந்ததும் சி ப்ளஸ் ப்ளஸ் 14, 17 வந்தது இந்த மாதிரி அந்த இயர் பேஸ் பண்ணி இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஏன் வந்து நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வை யூஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் எதுக்காகனா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் டுடேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸில் நமக்கு நிறையா இருக்கும். இப்போ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சி ப்ளஸ் ப்ளஸ் எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட் என்னென்ன வரும்? கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஊப்ஸ் கான்செப்ட், அது பார்த்துக்கோங்க கிளியராக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட். இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதில் விச் கிவ்ஸ் ஏ கிளியர் ஸ்ட்ரக்சர். இதனால் ஒரு ப்ரோக்ராமுடைய கிளியர் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம்? கோடிங்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதனால் கோடிங் நம்ம வந்து அதிகமாக எழுத தேவையில்லை. இப்போ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இஸ் போர்ட்டபிள் அண்ட் கேன் பி யூஸ்டு டு டெவலப் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து பார்த்தா போர்ட்டபிள் சொல்லலாம். அண்ட் தென் இது எதுக்காக மெயினாக ஏன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷனில் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் டெவலப் பண்ணுறதுக்காக சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃபன் அண்ட் ஈஸி டு லேர்ன். இது வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு சி ஷார்ப்பு அண்ட் தென் ஜாவா. இது வந்து ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈஸி ஃபார் ப்ரோக்ராம்ஸ் டு ஸ்விட்ச் டு சி ப்ளஸ் ப்ளஸ். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும். நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சாவே இந்த லாங்குவேஜை நம்ம வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன, ஏன் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.